டாக்டர், என் குழந்தைக்கு மாசம் 2 தடவையாவது சளி பிடிச்சிருது. ஸ்கூலுக்கு போனாவே இருமல் ஆரம்பிச்சிருது. இம்யூனிட்டி ரொம்ப லோவா இருக்குது. இன்னைக்கு நெறைய பேரண்ட்ஸ் இந்த கேள்வி என்ட்ட கேட்குறாங்க, என்ன காரணம்னு சொல்லிட்டு. தென் சில பேர் சொல்றாங்க, வர்றப்பயே என் குழந்தைக்கு ரொம்ப இம்யூனிட்டி லோவா இருக்குது, ஏதாவது மெடிசின் குடுங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி சளி பிடிக்கிறது எப்பொழுதுமே இம்யூனிட்டி பலவீனமா இருக்கிறது என்பதற்குண்டான அறிகுறி கிடையாது. பின்ன என்ன? இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். முதல் பிரச்சனை, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்ச உடனே ஏன் சிக்காயிடுறாங்க, உடம்பு சரியில்லாம போயிருது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு குழந்தை வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு முத போக ஆரம்பிக்கிறப்ப நிறைய நூற்றுக்கணக்கான புதிய கிருமிகளுக்கு அந்த குழந்தை எக்ஸ்போஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி அந்த உடம்பு பார்த்தீங்கன்னா அந்த கிருமிகளை பார்த்தது கிடையாது. ஸோ இது ஒரு புது விஷயம், புது பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த உடம்பானது எதிர்ப்பு சக்தியை உருவாக்குது. அதனால தான் சில குழந்தைங்களுக்கு சளி, காய்ச்சல், தொந்தரவு அப்படிங்கிறது ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்ச உடனே வரும். இது சில குழந்தைங்களுக்குன்னு சொல்ல முடியாது, பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற நிறைய குழந்தைங்களுக்கு இது வருது. இது ஒரு காமனான ஒரு விஷயம் தான், இது பயப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. தென் முக்கியமான ஒரு கான்செப்ட், இம்யூனிட்டினா என்ன? இம்யூனிட்டினா பல பேர் நினைக்கிறது நோயே வராம இருக்கிறது தான் ஒரு நல்ல இம்யூனிட்டிக்கு உண்டான அறிகுறின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை. ரியல் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இம்யூனிட்டினா நோய் வந்தாலும் அந்த நோயிலேருந்து சீக்கிரமா குணமடைகிறதுக்கு உண்டான திறன் நம்ம உடல்ல இருக்குது இல்லையா, அதுதான் இம்யூனிட்டி. உதாரணத்துக்கு ஒரு குழந்தைக்கு வருஷத்துல ஒரு 2 தடவை சளி பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை அந்த நோயிலேருந்து எவ்வளோ சீக்கிரமா ரெக்கவர் ஆகுது, நல்லா சாப்பிட்டு சுறுசுறுப்போடு அதோட growth நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த இம்யூனிட்டியை நிர்ணயிக்கிறது. ஸோ அதுதான் ஒரு நல்ல இம்யூனிட்டி. குழந்தைக்கு சளி பிடிச்சிருச்சு, இம்யூனிட்டி லோவா இருக்குங்கிறது கிடையாது. சளி பிடிச்சிட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் ஆகுது, எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்குங்கிறது தான் அந்த இம்யூனிட்டியோட ரோல். இந்த இம்யூனிட்டி பாதிக்கப்படுறதுக்கு உண்டான காரணங்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம். முக்கியமாக இதில் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ரொம்ப முக்கிய ரோல் ப்ளே பண்ணுது. நம்பர் 1, ஒரு குழந்தை நல்லாவே தூங்கலை, தூக்கம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதோட குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதோட இம்யூனிட்டி பாதிக்கப்படும். நம்பர் 2, இன்னைக்கு இருக்கிற முக்கியமான பிரச்சனை ஸ்க்ரீன் டைம். அதிகமாக ஸ்க்ரீன் டைம், நைட் டைமில் உட்காந்து மொபைலோ லேப்டாப்போ இல்லை டிவியோ பார்க்குற குழந்தைங்களுக்கு அதோடைய உள்ளுக்குள்ளே நடக்கிற சில ஹார்மோனல் சேஞ்சஸ்னால இம்யூனிட்டி கண்டிப்பாக பாதிக்கப்படும். 3வது, ஃபுட் ஹேபிட்ஸு. இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்றது, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது, இதனாலையும் இம்யூனிட்டி பாதிக்கப்படும். தென் 4வது, ரொம்ப முக்கியமான விஷயம், குழந்தைங்கள வெளியிலே அனுப்பாமல் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதோடைய இம்யூனிட்டி பாதிக்கப்படும். குழந்தைங்க வெளியில் எக்ஸ்போஸ் ஆகணும், வெயிலில் படணும், சூரிய ஒளி ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் நல்லா விளையாடணும். வீட்டில் உட்காந்தே இருந்ததுங்க குழந்தைங்க, ஃபுல் டைம் ஃபோன் பார்த்துக்கிட்டோ டிவி பார்த்துட்டோ இருக்குதுங்க அப்படின்னா உடற்பயிற்சியே இருக்காது. ஸோ குழந்தைங்க ஓடி ஆடி விளையாடணும், வெளியில் சூரிய ஒளி படணும். இது இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களோட இம்யூனிட்டி பாதிக்கப்படும். தென் கடைசியாக மன அழுத்தம். என்னடா குழந்தைங்களுக்கு மன அழுத்தம்லாம் இருக்கானா, இன்னைக்கு இருக்க குழந்தைங்களுக்கு எல்லாமே இருக்குது. நான் சொன்ன மேலே 4 விஷயம் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகலைனாலும் இந்த மன அழுத்தம் வருது. இன்னொன்று, குடும்ப சூழ்நிலை, அதுங்க வெளியில் போகிற ஸ்கூல் சூழ்நிலை ஒழுங்காக இல்லை அப்படின்னாலும், குடும்பத்தில் எனி டைம் சண்டை பிரச்சனை, பேரண்ட்ஸ்குள்ள பெற்றோர்களுக்குள்ள ஒரு சண்டை சச்சரவு இருந்துகிட்டே இருந்ததுன்னா அது குழந்தையோடைய மனசை பாதிக்கும், அதனாலையும் இம்யூனிட்டி பாதிக்கப்படும். ஓகே, இப்போ பெற்றோர்கள் 3 முக்கிய விஷயம் பண்ணணும் குழந்தைங்களுடைய இம்யூனிட்டியை பாதுகாக்கிறதுக்கு. என்னென்ன பண்ணலாம்? நம்பர் 1, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், குழந்தைங்க நல்லா தூங்குறாங்களா, அவங்களோட ஸ்லீப் ஹைஜீன் நல்லா இருக்காங்கிறத கவனிக்க ஆரம்பிங்க. நம்பர் 2, வீட்டு சாப்பாடு கொடுத்து பழக்குங்க. வெளியில் ஹோட்டலில் இந்த ப்ராசஸ்டு ஃபுட் அதை கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணுங்கள், லிமிட் பண்ணுங்கள். தென் 3வது, ரொம்ப முக்கியமான விஷயம், குழந்தைங்க மினிமம் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரமாவது வெளியில் போய் நல்லா ஓடி ஆடி விளையாடணும். அது விளையாடுறாங்களாங்கிறத செக் பண்ணுங்கள். வெளியிலையும் போய் சில குழந்தைங்க உட்காந்துக்கிட்டு ஃபோன் தான் பார்த்துட்டு ஃபோனில் கேம்ஸ் விளையாடுறாங்க. ஸோ இதை மட்டும் மானிட்டர் பண்ணுங்கள். இந்த 3 முக்கியமான விஷயத்த மானிட்டர் பண்ணுங்கள், உங்களுடைய குழந்தையோட இம்யூனிட்டி நல்லா இருக்கணும்னா. ஹோமியோபதியில் இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா? என்கிட்ட வர மெசேஜஸும் சரி, மெயிலும் சரி, எல்லாரும் கேட்குறது, டாக்டர் என் குழந்தைக்கு அடிக்கடி சளி பிடிக்குது, ஏதாவது மெடிசன் அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அகெயின், ஹோமியோபதியில் இந்த குழந்தைக்கு அடிக்கடி சளி பிடிக்குது, இந்தாங்க மருந்து, அப்படி கிடையாது. இந்த குழந்தைக்கு ஏன் அடிக்கடி சளி பிடிக்குது, ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி. ஸோ ஒரு குழந்தையுடைய நோய், எந்த மாதிரியான நோயான அறிகுறிகள்லாம் இருக்குது, அந்த குழந்தையுடைய தூக்கம், பசி, எந்த உணவை விரும்பி சாப்பிடுது, அதோடைய பிஹேவியர், அதோடைய எமோஷன்ஸ், இது எல்லாத்தையும் முழுசாக அனலைஸ் பண்ணி தான் நாங்கள் இண்டிவிஜுவலைஸ்டு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஸோ எங்கள்கிட்ட வர்ற குழந்தைங்க இந்த மாதிரி அடிக்கடி சளி பிடிச்சுன்னு சொல்லிட்டு வர்றாங்க இல்லையா, அவங்கள்ட்ட எந்த மாதிரி ரெக்கவரி இருக்குதுன்னா, முதல்ல அந்த இன்டென்சிட்டி குறைய ஆரம்பிக்கும். அடிக்கடி சளி பிடிச்சாலும் அதோட ரெக்கவரி பேட்டர்ன் ரொம்ப நல்லா இருக்கும், சீக்கிரமாக ரெக்கவர் ஆவாங்க, பசி நல்லா இருக்கும், நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க. தென் கிராஜுவலாக அதோட ஃப்ரீக்வன்சி கம்மியாக ஆரம்பிக்குது. இந்த மாதிரி தான் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் வேலை செய்யும். சளி இருமல் மீண்டும் மீண்டும் வருதாங்கிறது முக்கியம் கிடையாது, இது ஏன் மீண்டும் மீண்டும் வருதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான கேள்வி.
ஸோ இம்யூனிட்டி நோய் வந்து அடிக்கடி வருது அப்படின்னா இம்யூனிட்டி லோவாக இருக்குங்கிறது காரணம் கிடையாது. பல நேரங்களில் அந்த குழந்தையோட உடல் அதை அடாப்ட் பண்ணி வளர்ந்துக்கிட்டு இருக்குங்கிறது தான் முக்கியமான காரணமாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல உணவு முறை, நல்ல தூக்கம், முறையான வாழ்க்கை முறை, தென் இண்டிவிஜுவலைஸ்டு ஹோமியோ கேர், இது எல்லாமே சேர்த்து பண்ணுறப்ப அந்த குழந்தையோட ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படும்.